அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிரச்சனை இல்லாத இடம் எது என்பதாக கேட்டால் சொர்க்கம் என்பதாக சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொர்க்கத்திலேயும் ஒரு பிரச்சனை வந்தது, அது ஷைத்தானால் வந்தது என்பதை சொல்லி காட்டுகின்றான். முதல் மனிதன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அந்த முதல் படைக்கப்பட்ட மனிதனுக்காக மரியாதை செய்ய வேண்டும் என்பதாக எல்லா வானவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். எல்லா வானவர்களும் மரியாதை செய்தார்கள். ஆனால் ஷைத்தான் மட்டும் மரியாதை செய்யாமல் தவிர்ந்து கொண்டான். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீ ஏன் நான் படைத்த இந்த மனிதனுக்கு மரியாதை செய்யவில்லை என்பதாக ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் கேட்டபோது அதற்கு பதில் சொல்கின்றான் ஷைத்தான், யா அல்லாஹ், நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், நான் உயர்ந்த படைப்பு. இவனை மண்ணால் படைத்திருக்கிறாய், இவன் தாழ்ந்த படைப்பு. இந்த தாழ்ந்த படைப்புக்கு நான் உயர்ந்த படைப்பான நான் மரியாதை செலுத்துவதா என்பதாக அல்லாஹ்விடத்திலே இப்படி ஒரு பதிலை கூறி அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு செய்து விட்டான். உடனே அல்லாஹ்வுக்கு கோபம் வந்து அவனை சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கும் போது அல்லாஹ்விடத்திலே சபதம் விடுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அல்லாஹ்வை பார்த்து சபதமிடுகின்றான் ஷைத்தான், மனிதர்களில் அதிகமான நபர்களை நன்றி உள்ளவர்களாக நீ காண மாட்டாய் என்பதாக தன்னை படைத்த இறைவனை பார்த்து சபதமிடுகின்றான். ஆனால் பாருங்கள், ஷைத்தான் போட்ட சபதத்தை இன்று யாரெல்லாம் ஆஷுரா நோன்பு வைத்தார்களோ அவர்களெல்லாம் ஷைத்தானுடைய சபதத்தை முறித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இன்றைக்கு ஆஷுரா நோன்பு வைப்பவர்களெல்லாம் நானும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நன்றி உள்ளவர்தான் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மரணிக்கும் ஆஷுரா நோன்பு வைத்து நன்றி உள்ளவர்கள் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணிக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.